ரெண்டாவது செயற்குழு கூட்டத்தில் எதையுமே எந்த சீனியரும் பேசிக்கல. அவர் கூடுதல் அதிகாரம் கொடுத்தாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கூடுதல் அதிகாரம் கொடுத்துருக்காங்க. என்ன அதிகாரம்னா, வருகின்ற தேர்தலில் கூட்டணி அமைப்பதிலோ எலெக்ஷன் வியூகம் அமைப்பதிலோ உங்களுக்கு முழு அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி கூடுதலாக தீர்மானம் போட்டுருக்காங்க. அப்படி இருக்கு. இது ஒரு விரக்தி அண்ணாமலைக்கு. இது எல்லாத்தோட ஒரு விரக்தி என்னன்னா, இவருடைய காய் நகர்த்தல். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடைய காய் நகர்த்தல் ரொம்ப ஒரு நிதானமா நோக்கி போயிட்டு இருக்கு. அதுக்கு பயம் வந்துருச்சு அண்ணாமலைக்கு. ஏற்கனவே மேலிடத்துல நம்மளை கூப்பிட்டு வான் பண்ணிட்டாங்க. வர சட்டமன்ற எலெக்ஷன்ல கூட்டணி அமைதா இருக்குது, ஏடா பண்றது, நம்ம மாநில பதவி போயிருமாக்குது அப்படின்னு ஒரு பயம் வந்துருச்சு. ரெண்டாவது, பாஜக மூத்த லீடர்கள் இருக்கா இல்லையா, மூத்த லீடர்கள் யாரையுமே அண்ணாமலை கிட்ட இப்ப தொடர்பு கொண்டு அதிகம் பேசுறது இல்லையா. ஏதோ தலைவர் கூட்டத்தை கூப்பிடுறாரா, தகவல் வருதா போறோமா, இல்ல டிவி மூலியமா கூட அந்த நிகழ்ச்சி நடக்குதுன்னு தெரிஞ்சு போறோமா, அதோட இருக்கிறாங்க. முன்ன மாரி அந்நியுன்யமா அண்ணாமலை பேசுவதை மூத்த லீடர்கள் நிறுத்தி விட்டார்கள்.